வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட பேர் சஞ்சய். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு பாய் பிகம் எ மேன். ஒரு சிறுவன் எப்படி ஒரு பொறுப்புள்ள ஆணாக மாறுறதுக்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் ஆர் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் டிசிப்ளின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய விரும்பாத செயலை செய்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளின். நமக்கு என்னெல்லாம் செய்யறது பிடிக்காது, ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்காது, வேலை செய்யறது பிடிக்காது, லேர்ன் பண்ணுறது பிடிக்காது, ஆக்டிவாக இருக்க முடியாது, இந்த விரும்பாத செயலையெல்லாம் நீ பண்ணுறது தான் செல்ஃப் டிசிப்ளின். அதே செல்ஃப் கண்ட்ரோல்னால் நீ ஒரு செய்ய விரும்புகிற செயல் செய்யக்கூடாத ஒரு விஷயமா இருக்கும், அதை நீ செய்யாமல் உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற பார்த்தியா, அதுதான் செல்ஃப் கண்ட்ரோலு. இந்த ரெண்டு குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் இல்லைன்னா கூட இந்த பூமியை அவங்கள மாற்றி விடும். செகண்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, கரேஜ். தைரியமாக இருக்கணும். உனக்கு எப்படியாப்பட்ட நேரமாக இருக்கட்டும், எவ்வளோ வலியாக இருந்தாலும், எவ்வளோ துக்கம் உனக்கு ஏற்பட்டாலும், எவ்வளோ எதிர்மறையான செயல்கள் உனக்கு எதிராக நடந்தாலும், உனக்கு உயிர் போகிற காரியமே ஏற்பட்டாலும், இதை நம்மளால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் வேணும் உனக்கு. ஒரு ஆணாக இது ரொம்ப முக்கியம். இது அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணி தான் இந்த தைரியம். மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீ தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு எதிர்கொள்ளும் போது தான் நீ மேன்மை அடைவ. ஒரு ஆணாக மாறினா உனக்கு மேன்மை அத்தியாவசியம். மேன்மை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலும் மென்மையாக வாழணும்னா துன்பங்களை உடைச்சி வழிகளை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கணும். அந்த வாழ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் மேன்மை. ஸோ தேங்க்யூ.